ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீராஜ் அனலைஸ். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். பார்பரா சின்னுங்கிற ஒரு பொண்ணு அவங்க வீட்டு வாசலில் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வீட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப நேரம் பொண்ணை சத்தத்தை காணுமென்னு அவங்க அப்பா போய் பார்த்துருக்காரு. அப்போ அந்த பொண்ணை காணும். அப்புறம் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிற பொண்ணு எங்கே போணுச்சுன்னு தெரில. ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு 2 பிளாக் தள்ளி இருக்க ஒரு குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு பெட்டிக்குள்ளே இந்த பொண்ணோட பாடி கிடச்சிச்சு. இந்த பொண்ணை யார் கொலை பண்ணியிருப்பா, எதுக்காக கொலை பண்ணாங்க? 1983 நடந்த ஒரு ட்ரூ கிரைம் கேஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குழந்தைங்க வச்சுருக்க ஒவ்வொரு பெற்றோரும் பார்க்க வேண்டிய வீடியோ இது. அதனால் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்பரா சின்னு இவங்க அம்மா ஷெரோன் பானி முதல் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிட்டு 2வது ஜானுங்கிற ஒருத்தர் வந்து மேரேஜ் பண்ணிட்டு இவங்க 3 பேரும் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஜானு பார்பரா தன்னோட சொந்த பொண்ணை நினச்சி வளர்த்துக்கிட்டு இருந்தார். ஜூலை 12, 1988 அன்னைக்கு பார்பராவோட அம்மா ஷெரோன் வேலைக்கு போயிட்டாங்க. ஜானும் பார்பராவும் வீட்டில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜானு வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஃப்ரிட்ஜ் அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு போனார். அப்போ அந்த குழந்தை பார்பரா ஹெல்ப் பண்ணிட்டுமான்னு கேட்டாங்க. நீ வெளில போய் விளையாடுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணும் போய் வெளில விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கு. ஜான் வேலையை முடிச்சுட்டு பார்த்தப்ப பார்பரா எங்கே போனாங்கன்னு தெரியல. அதனால் வீட்டு வாசலில் போய் பார்த்துருக்காரு. அந்த பொண்ணோட பொம்மையெல்லாம் வீட்டு வாசலில் வந்து செதறி கிடந்துச்சு. பார்பரா அங்கே இருந்ததுக்கான எந்த அறிகுறியுமே அங்கே இல்லை. இங்கே எங்கேயாவது பக்கத்தில் சுற்றிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு எல்லா இடத்துலையும் போய் கூட்டு பார்த்தாரு. அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. இதனால பக்கத்து வீட்டு கதவு தட்டி அவங்கக்கிட்ட கேட்டார். அவங்களும் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. இதனால அவரோட ஒய்ஃப் ஷொரேனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து வீட்டுக்கு வர சொன்னார். அவங்க வந்த உடனே பார்பரா வந்து சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவான்னு நினச்சேன், இன்னும் வரல, அதனால் நான் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கேன்னு சொன்னார். இதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. போலீஸ் அங்கே வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த கேஸை வந்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க காணா போன 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு 2 பிளாக் இருக்க ஒரு குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு டிவி அட்டைப்பெட்டி இருந்துச்சு. அது ஜானோட பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் பார்பராவோட பாடி கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த ஜானுக்கும் போலீஸுக்கும் அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. போலீஸ் அங்கே வந்து பார்த்துட்டு விசாரித்ததுக்கப்புறம் முதல்ல போலீஸுக்கு ஜான் மேலே டவுட் இருந்துச்சு. அவரோட ஒய்ஃபு கொலைக்கும் அவருக்கு சம்மந்தம்லாம் நான் நம்புகிறேன், அவர் செஞ்சுருக்க மாட்டார், எனக்கு தெரியும், அவர் நினச்சிருந்தா இதுக்கு முந்தி எப்பயோ பார்பரா வந்து கொலை செஞ்சுருக்க முடியும், அவர் ஆனால் அப்படி செய்யலை. அதுக்கப்புறம் போலீஸ் தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது 180 பவுண்ட் வெயிட்டும் 5.6 ஹைட்டும் இருக்க ஒருத்தர் ஒரு அட்டைப்பட்டி எடுத்துகிட்டு போனதை பார்த்ததா அந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் சொல்லியிருக்காங்க. அந்த சாட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் எப்படி இருப்பான்னு படத்தை வரைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷமும் தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டே இருக்காங்க. எந்தவித முன்னேற்றமும் இல்லை கேஸில். என் பொண்ணை யாரோ வேணும்னே கடத்தி கொலை செஞ்சுருக்காங்கன்னு பார்பராவோட அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. 1992 மார்டின்ங்கிற ஒரு புது டிடெக்டிவ் புது சஸ்பெக்ட் மேலே வந்து சந்தேகப்பட்டு அவரை தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பித்தார். ஜானோட பக்கத்து வீட்டுக்கு வால்டர்னு ஒருத்தர் இருந்தார். கொலை நடந்த நேரத்தில் வால்டர் வந்து ஜான் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தார். அவரோட ரூம்மேட் வந்து ஒரு கப்பல் இருந்தாங்க. அவங்களுக்கு சார்லஸுங்கிற ஒரு பையன் இருந்தான். அந்த பையனும் பார்பராவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கப்புறம் டிடெக்டிவ்ஸ்லாம் வால்டரை வந்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க. பார்பரா காணப்படுறதுக்கு முன்னாடி சார்லஸை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வாசலுக்கு வந்தாங்க அப்படின்னு வால்டர் இந்த டிடெக்டிவ்கிட்ட தான் சொன்னார். இதுக்கப்புறம் போலீஸ் தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலைல வால்டர் வந்து விசாரிக்க போலீஸ் வந்தாங்க. டெலிவரி டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனால் நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு காலைல வீட்டுக்கு வந்தார். அவர் விசாரிக்கணும் டிடெக்டிவ்ஸ்லாம் அவரை கூப்பிட்டாங்க. இவர் 30 மணி நேரமாக தூங்காமல் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அவரோட ஃப்ரெண்டு ஸ்டேஷனுக்கு நீ போகாதன்னு மான் பண்ணார். அதையும் தாண்டி கீழே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார். போலீஸ் கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்கிறதா சொன்னார். அதுக்கப்புறம் போலீஸ் அவர்கிட்ட 16 பக்கத்துக்கு வாக்குமூலம் எழுதி வாங்கினாங்க. அப்புறம் சார்லஸை பார்க்க வந்து அவரோட கேம் விளாடணும்னு சொல்லி பேஸ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ வால்டர் அங்கே வந்து பேஸ்மெண்ட்டில் இருந்த பார்பரா வந்து பிடிச்சிருக்கான். அவனை பார்த்தோன்னே அவங்க வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அங்கேருந்த வெயிட் மிஷினோட பார் எடுத்து தலையிலே அடித்து கொலை செஞ்சதா ஒத்துருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் வால்டர் மேலே பாலியல் பலாத்காரம் செஞ்சதா சார்ஜஸ் போட்டாங்க. அவரை ஹோல்டு ஜெயிலில் போட்டு இன்ட்ராகேஷன் ரூமில் அவரை கை விலங்கோட விசாரணை ரூமில் உட்கார வச்சுருந்தாங்க. இந்த அரெஸ்ட்டு தெரிஞ்சவன வால்டரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிர்ச்சியானாங்க. அவன் யாருமே காயப்படுத்த மாட்டான், ரொம்ப நல்லவன், வால்டருங்கிறவனை நான் வெறுக்கிறேன்னு பார்பராவோட அம்மா கோர்ட்டில் சொன்னாங்க. வால்டரோட கேஸ் 1993 கோர்ட்டில் விசாரணைக்கு வந்துச்சு. குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு எந்த விதமான ஃபிசிக்கல் எவிடன்ஸும் கிடைக்கல. இவர் தான் குற்றவாளிங்கிறதுக்கான எந்த வித சாட்சியம் இல்லைன்னு வால்டரோட அட்வொகேட் கோர்ட்டில் வாதாடினார். அவரோட வாதத்தை முன் வச்சு ஜூரி ஒருமனதாக அவர் நிரபராதின்னு அறிவிக்கிறதுக்கு சில நிமிஷத்துக்கு முந்தி ஜூரி மெம்பர் ஒருத்தர் அதுக்கு எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னார். அப்புறம் வால்டர் வந்து நிரபராதின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை கேட்டோன்னே ஆத்திரமான ஜானு கோர்ட்டில் வச்சு இந்த தடுப்பை தாண்டி போய் வால்டர்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பித்தார். உடனே ஜான் டிடெக்டிவ்ஸு கைவிலங்கு போட்டு கோர்ட் ரூம்லேருந்து வெளில அழைச்சிட்டு போனாங்க. ஆனால் அவர் மேலே எந்த கேஸும் போடலை. அந்த குடும்பம் ரொம்ப கோபமாக இருக்குன்னு இதில் தெளிவாக தெரிஞ்சிச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேஸை புது லாயர் இந்த கேஸை நடத்தினார். இதுக்கப்புறம் நடந்த விசாரணையில்
பார்ப்பரோட அம்மா ஷெரன் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சதி செஞ்சு இந்த கொலையை செஞ்சதா வால்டர் வந்து வாக்குமூலம் கொடுத்தான். ப்ராசிக்யூட்டரோட தியரி என்னன்னா, ஜான் மேலே இந்த கொலைப்பழியை போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஷெரன் வந்து வருத்தத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலான்னு நினச்சதா ப்ராசிக்யூட்டர் தரப்பு அவர் மேலே குற்றம் சாட்டினாங்க. இதுக்கப்புறம் குற்றத்தை அவரே ஒத்துக்கிட்டதுனால இவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. பார்ப்பராவை கொலை செஞ்சதுக்கு வால்டருக்கு கொடுத்த தண்டனை பத்தல. இந்த கேஸில் நியாயம் இல்லைன்னு ஜான் சொன்னார். அப்புறம் இவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இவர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது கிரிமினல் ஜஸ்டிஸ் ஜேர்னலிஸ்ட் தாமஸுங்கிற ஒருத்தரோட கண்ணில் இந்த கேஸ் பட்டுச்சு. இந்த கேஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாரு. வால்டர் வந்து தப்பாக தண்டிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. இந்த கேஸில் எந்த ஃபிசிக்கல் எவிடன்ஸும் இல்லை, அவர் ஒரு வயலண்டான கிரைம் செய்கிற நபரும் கிடையாது அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வால்டரை ஜெயிலில் போய் ஒரு மீட் பண்ணார். அவர் எந்த தப்பும் செஞ்ச மாதிரி தெரியல. வால்டர் வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு முந்தி அழுதுகிட்டே கையெழுத்து போட்டிருக்காரு. வால்டரோட உணர்ச்சியை வெளிப்படுத்த தெரியாமல் இருந்ததுனால வாக்குமூலம் கொடுக்குற இடத்துல ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தார். அவர் ஒரு ரெயின்மேன் போல பேசினதா சொல்லியிருந்தார். அவர் என்கிட்டையும் எந்த ஃபீலிங்ஸையும் வெளிப்படுத்தலை. அவருக்கு எல்லா உண்மையும் தெரியறதா தாமஸ் சொன்னார். வால்டருக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்த 2 பேரில் ஒருத்தர் ஜான் ஹால்னு ஒருத்தர் இருந்தார். இவர் ப்ராசிக்யூட்டர் இருக்கலாம். ஒரு டசன் கேஸ் விசாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஒரு கிரிமினல் இவரோட ஒய்ஃப் பிளேனிசிஸ்ங்கிறவங்க 20-30 கேஸுக்கு பொய் சாட்சி சொல்லியிருக்காங்க. அவங்கள விசாரிச்சப்ப அவங்க பொய் சாட்சி சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. இவங்க சொன்ன பொய் சாட்சியில் வால்டர் கேஸும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ஜான் ஹெல்லும் ஒரு ஒய்ஃபும் பொய் சாட்சி தான் சொன்னாங்கன்னு தெரிஞ்சிச்சு. விசாரணை பண்ணுறப்ப போலீஸ் இவரை எப்படி நடத்துனாங்கன்னு கேட்டதுக்கு சேரில் கைவிலங்க போட்டோம் ரூமை பூட்டி வச்சுருந்தாங்க. அவர் ஒரு லாயர் சொல்லி போலீஸ் இந்த விஷயத்தையும் காதில் வாங்கலை அப்படின்னு தாமஸ் வந்து கோர்ட்டில் சொன்னார். இதுக்கப்புறம் 2004 தாமஸ் பிலாடெல்பியா நியூஸ் பேப்பரில் 2 பார்ட் ஸ்டோரி ஒன்று எழுதுனாரு. இந்த நியூஸ் நியூ டிஃபென்ஸ் டீம் கண்ணில் பட்டுச்சு. இப்போ இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணாங்க. தாமஸ் இந்த கேஸுக்காக பல வருஷம் போராடினார். நியூ ப்ராசிக்யூட்டர் லாரிங்கிறவர் ரிசோர்ஸ் இன்டு கன்ஃபெஷன் இன்டகிரேட் யூனிட் சைன்டு ரீஎக்ஸாமினர் ப்ராசிக்யூஸ் டீம் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பித்தாங்க. பாட்டியா காமிங் தலைமையிலான பிரிவு இந்த கேஸை விசாரித்த ப்ராசிக்யூட்டர் கேஸோட எவிடன்ஸ் கோர்ட்டில் ஒப்படைக்கணும்னு தெரிஞ்சோன்னே ரொம்ப அதிர்ச்சியானார். பார்ப்பராவை வெயிட் பாரால் அடித்து அவங்க தலையில் அடிபட்டு அவங்க இறந்து போனான்னு சொல்லியிருந்தாலும் தலையில் காயம் ஏற்படுத்தல அவங்க இறந்து போல, மூச்சு திறனில் ஏற்பட்டு தான் அவங்க இறந்து போயிருக்காங்கன்னு எக்ஸாமினர்லாம் ஆதாரம் வச்சுருந்தாங்க. ஜூரி தவறாக நம்ப முடியாத இன்கம்ப்ளீட்டட் எவிடன்ஸை வச்சு வால்டர் வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வால்டருக்கு ஆதரவாக இருக்க ஆதாரத்தெல்லாம் மறைச்சிருக்காங்க. 2020 காமிங் டீம் இது நீதியோட மோசமான கருசிதைவுன்னு நம்பினாங்க. இதுக்கப்புறம் வால்டரோட தண்டனையை முடிச்சு அவர் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி கோர்ட்டுக்கு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு ஆதரவாக இருக்க எவிடன்ஸ்லாம் கோர்ட்டில் சமர்ப்பிச்சாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்ப்பராவோட பேரண்ட்ஸும் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஜூன் 5, 2020 இவரோட தண்டனையை முடிச்சுட்டு நிரபராதின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. வால்டர் இதுக்கப்புறம் பிலாடெல்பியா நகருக்கு எதிராக சிவிலியன் லா சூட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணார். அங்கே கேஸ் நடந்து நவம்பர் 2023 அவருக்கு $9 மில்லியன் நஷ்டஈடாக பணம் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் பார்ப்பரா ஜூனோட கேஸு திருப்பி ரீஓப்பன் பண்ணாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரையும் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. பார்ப்பராவை கொண்டது யாருன்னு இது வரைக்கும் தெரியல. அவங்கள யார் கொண்டு இருப்பான்னு நீங்கள் என்ன நினைக்கிறோம் கருத்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இப்படி குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்கள இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக எங்கேயும் வெளில கூடாதீங்க. இந்த மாதிரி குழந்தைங்களை வெளில விட்டால் என்னென்ன பிரச்சனை வருங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது. இனிமேலாவது குழந்தைங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. கேஸை பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு கிரைம் ஸ்டோரியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ஸ்ரீராஜன் லைஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.